வணக்கம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் கான்செப்ட்ல வந்துட்டு டெஸ்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட்ட வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இது இந்த பிரைஸ் ஆக்ஷன் அ எ கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த டபுள் டாப், டபுள் பாட்டம் பேட்டர்ன் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வகையான லாஜிக்கல் அப்ரோச்சையும் குடுக்கும். இனிமே மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. நீங்க வந்துட்டு இனிமே பிளைண்டா வந்துட்டு அ டபுள் டாப்போ, டபுள் பாட்டம் செட்டப்ப வந்துட்டு ட்ரேட் பண்றத விட்டுருவீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஓகேங்களா? இது வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கும். அ இதுல வந்துட்டு டெஸ்ட்ங்கிறது என்னன்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஒரு இதுல மேல போயிட்டுருக்குன்னு வந்துட்டு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு இப்ப மேல போயிட்டுருக்கு. இப்டி இப்டி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்டி போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு ஸ்பைக் மாரி குடுக்கும். ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ, இந்த மொமெண்டம் கேண்டில் குடுத்துட்டு, இங்கருந்து பார்த்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுமான்னா ஆகாது. ஓகேங்களா? அங்கிருந்து வந்துட்டு மறுபடியும் அப்படி திரும்பி கீழயே வந்துரும். ஓகேங்களா? ஸோ, மறுபடியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா போயிட்டு, மறுபடியும் அந்த லெவலுக்கே போகும். அங்கிருந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கர ஃபால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ, இத தான் வந்துட்டு நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல வந்துட்டு டபுள் டாப் செட்டப் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இத வந்துட்டு இன்னும் கிளியரா போட்டு காமிச்சா, அ இப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட்ல. இங்க போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு இப்படி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு டபுள் டாப் செட்டப் மாரி உங்களுக்கு வந்துட்டு இது ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு டபுள் டாப்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு 2 டாப்பும் ஈக்குவலாவும் இருக்கும். இல்லன்னா இப்படி இந்த மாரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி கூட இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம். இல்லன்னா, ஆ இந்த அளவுக்கு போகாது. ஸோ இப்படி போயிட்டு, இங்க ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாரி குடுத்துட்டு இப்படி வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நெறைய இருக்கு. டபுள் பாட்டமும் அதே மாரி தான். உங்களுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு, இப்படி வந்துட்டு ஒரு டபிள்யூ மாரி ஃபார்ம் ஆயிட்டு, இப்படி போயிட்டு, இங்க வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு போலாம். ஸோ இது வந்துட்டு இத டபுள் பாட்டம்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கும். அதே மாரி தான் அது வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஒரு டபிள்யூ மாரி இருக்காது. கொஞ்சம் மேல கீழ இப்படி இப்படி போயிட்டு வர மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இது என்ன 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 எதனால வந்துட்டு இந்த மாரி ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த டெஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் மனி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேல மேல போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஒரு செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்ல ஒரு செல் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, இந்த மாரி ஒரு மொமெண்டம் கேண்டில் குடுக்கலாம். இல்ல நார்மல் கேண்டில்லா கூட போயிட்டு, இப்படி கீழ கீழ வந்துட்டு, மறுபடியும் மேல போயிட்டு, அந்த லெவல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இந்த லெவல் வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன மீனிங் அப்டின்னா, இங்க வந்துட்டு செல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இல்ல அதாவது ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஸ்மார்ட் மணி வந்துட்டு 2 வகையா ட்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஒண்ணு மேல எடுத்துட்டு போறதுக்கு ரெடி இல்லன்னா, ஒண்ணு அவங்க வந்துட்டு அ மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட்ல பை பண்றத ஸ்டாப் பண்ணிருவாங்க. இல்லன்னா அங்கிருந்து ப்ராஃபிட் புக் பண்ணவோ, இல்ல செல் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? இந்த 2ல ஏதோ ஒண்ணு தான் நடக்கும். ஸோ ஒண்ணு வந்துட்டு அ நோ டிமாண்ட் என்ன? அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதுக்கு மேல ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல மார்க்கெட்ட மேல எடுத்துட்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. குறிப்பிட்ட லெவல்னா, சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நான் சும்மா ஒரு நம்பர் ரேண்டம் நம்பர் நான் சொல்றேன். ஒரு ஒரு 1000ன்னு வச்சுக்கலாமே. ஒரு 1000 ரூபாய்ல வந்துட்டு ஒரு மார்க்கெட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரூ. 1000க்கு மேல வந்துட்டு மார்க்கெட்டு இப்படி வர்றப்ப, இதுக்கு மேல வந்துட்டு மார்க்கெட்ட எடுத்துட்டு போறதுக்கு, பை பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து அவங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு செல்ல கூட இனிஷியேட் பண்ணலாம் அவங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒருத்தர் மட்டுமே வந்துட்டு ஸ்மார்ட் மணிங்கிறது வந்துட்டு இந்த இந்த மாரியான ஆக்டிவிட்டிய வந்துட்டு பண்ண முடியாது. மேபி அவங்க செல்ல இனிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருக்கவங்க, இப்படி வந்துட்டு அ செல்ல வந்துட்டு இந்த மாரி இனிஷியேட் பண்ணலாம். இங்க இருந்துட்டு ஒரு ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டிலா வந்துட்டு கீழ குடுத்துட்டு, இப்படி கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஆனா வந்துட்டு, இது இவங்க வந்துட்டு மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த லெவல. எதுக்காகன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இந்த மாரி நடக்கும். எதுக்காக அப்டின்னா, இது வந்துட்டு இன்னும் மார்க்கெட்ல வந்துட்டு பையிங் பிரஷர்ல இருக்கா? இல்ல நம்ம வந்துட்டு யாராச்சும் வேற ஒரு ஸ்மார்ட் மனிக்கு அகைன்ஸ்ட்டா ட்ரேட் பண்றோமா? அப்டிங்கிறத வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த லெவல்ல போயிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாரி டபுள் டாப், டபுள் பாட்டம் இல்ல இந்த ரீட்ரேஸ்மென்ட்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த அந்த இது தியரி எல்லாம் வந்துட்டு இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இதனால தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்துட்டு சப்போஸ் மார்க்கெட் மேல போகுது. செல் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் கீழ வந்துட்டு
கொண்டு வந்துட்டு மேல கொண்டு போறாங்க. இங்க போயிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. என்ன 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 மாரியான டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வால்யூம் இங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் வந்துட்டு என்ன ஆகும், இங்கெல்லாம் வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் வால்யூமாவே இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 கேண்டில். இந்த 3வது கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு பெரிய ஒரு அ வால்யூம் கேண்டிலா வரும். ஓகேங்களா? வால்யூம் கேண்டிலா வந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன நார்மல் வால்யூம் அந்த மாரி வரும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் இங்க மேல போகுது இல்லைங்களா? 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஹை வால்யூம் குடுக்கும். இங்க ரிஜெக்ஷன் ஆகுற இடத்துல. இல்லன்னா, இங்க வந்துட்டு ஒரு லோ வால்யூம் தான் குடுக்கும். ஓகேங்களா? ஒரு லோ வால்யூம் குடுக்கும். 2 சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு அ நோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோ வால்யூம் குடுக்குறது வந்துட்டு நோ டிமாண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹை வால்யூம் குடுக்குறது வந்துட்டு அ அ ஒரு ஹை சப்ளை இருக்கு. ஒரு ஹெவி சப்ளை இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அ சொல்லுவாங்க. இந்த இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அப்படிதான். மார்க்கெட் இந்த மாரி ஹை வால்யூமும் குடுக்கலாம். குடுக்காமயும் போலாம். ஓகேங்களா? ஹை வால்யூம் குடுக்கும். இல்ல ரொம்ப லோ வால்யூமும் குடுக்கும். ஓகேங்களா? 2 வகையான இது நடக்கும். நார்மல் வால்யூம் வந்துட்டா, அது வந்துட்டு ஒண்ணும் பெருசா வந்துட்டு நமக்கு வந்துட்டு எஃபெக்ட் தெரிவிக்காது. ஒண்ணு அல்ட்ரா ஹை வால்யூம் இல்லன்னா வந்துட்டு லோ வால்யூம். ஓகேங்களா? இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த அ வால்யூம் ஸ்ப்ரெட் இண்டிகேட்டர்ல வந்து போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கிளியரா தெரியும். நான் உங்களுக்கு போன வீடியோல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்துட்டு அல்ட்ரா ஹை வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எல்லோ கலர் வந்துட்டு ஹை வால்யூம், கிரீன் கலர் வந்துட்டு நார்மல் வால்யூம், இந்த ப்ளூ கலர் வந்துட்டு லோ வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அ இதுதான். இப்போ இங்க இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, 7த் பிப்ரவரி அன்னைக்கு வந்துட்டு ஒரு டபுள் டாப் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்து மேல போயிருக்கு. ஓகேங்களா? மேல போயிட்டு, இங்க பாருங்க ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கு. அ ஆனா இங்க பாருங்க இந்த இந்த விக்கு பாருங்க, இந்த டெயில் இருக்கு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்க செல்லிங் பிரஷர் கொஞ்சம் இருக்குன்னு வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாரி இடத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த மாரி வால்யூம் அதிகமா இருக்கு, கேண்டிலும் நல்லா மொமெண்டம் கேண்டிலா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு, மார்க்கெட் கீழ வந்தாலும் நான் போயிட்டு பை பண்ணி வச்சுட்டு இங்க பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணுவேன் அப்டிங்கிற மாரி எல்லாம் வந்துட்டு நெறையா அ இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ட்ரேடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாரி ட்ரேடிங் வந்துட்டு எடுக்கிறப்போ. ஓகேங்களா? இதே மாரி அடுத்த கேண்டில் பாருங்க. ஒரு செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. இதுவும் ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில் தான். இதுவும் வந்துட்டு ஒரு அல்ட்ரா ஹை வால்யூம் தான். ஓகேங்களா? ஸோ இத விட இது வால்யூம் கம்மியா இருந்தாலும், ஆனா வந்துட்டு மத்த வால்யூம் எல்லாம் பார்க்கிறப்போ, வேற வால்யூம் எல்லாம் பார்க்கிறப்போ, இந்த 2ம் வந்துட்டு ரொம்ப அல்ட்ரா ஹை வால்யூமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஹை வால்யூம் மறுபடியும் 2 கேண்டில்ல வந்திருக்கு. மறுபடியும் வந்துட்டு இன்னொரு கேண்டில் வந்துட்டு ஹை வால்யூம் வந்திருக்கு. மத்த கேண்டில்ல நார்மல் வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்துட்டு இந்த லெவல் போயிட்டு இங்க டெஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகுது? இங்கிருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இடத்துல தான் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இந்த டபுள் டாப் இல்ல டபுள் பாட்டம் செட்டப்ப வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். அவங்க சும்மா வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு மார்க்கெட் போயிட்டு இப்படி வந்துட்டு ஒரு யூ ஷேப் மாரி குடுத்துட்டு மறுபடியும் இங்க வர்றப்ப வந்துட்டு செல் பண்ணிருவாங்க. அதனால தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் நெறைய பக்கம் அடிக்கும். ஓகேங்களா? வால்யூம் பார்க்க மாட்டாங்க. வெறும் பிரைஸ மட்டுமே பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. இது வந்துட்டு அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு வகையான டெஸ்ட். ஓகேங்களா? இன்னொரு வகையான டெஸ்ட் என்னன்னா, ஆ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்னொரு வகையான டெஸ்ட் என்னன்னா, இதே டபுள் டாப்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் நமக்கு டபுள் டாப் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இது வந்துட்டு நெக்லைன் வந்துட்டு பிரேக் ஆகட்டும்னு வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. பிரேக் ஆயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, அ அவங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இங்க வருது இல்லைங்களா? இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் அ அ குடுக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான். இந்த ரீட்ரேஸ்மென்ட் மேபி நான் வந்துட்டு உங்களுக்கு வேற கலர்ல போடுறேன். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஓகே, ஓகே. ம். ஸோ உங்களுக்கு இந்த ரீட்ரேஸ்மென்ட் குடுக்குது இல்லைங்களா? இங்க வந்துட்டு என்ன மாரியான வால்யூம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுல என்ன மாரியான சான்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு வால்யூம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வால்யூம் வந்துட்டு இங்க எல்லாம் இப்படி இருக்கு. இந்த இந்த ம் இங்க ஒரு டாப் ஃபார்ம் ஆற இடத்துல மட்டும் ஒரு பெரிய வால்யூம் இருக்கும். இல்லன்னா ரொம்ப லோ வால்யூமா இருக்கும். ஓகேங்களா? பெரிய வால்யூம்னு வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்க்காக. ஓகேங்களா? ஓகே. இப்படி இப்படி வந்துட்டு வால்யூம் இருக்கு. ஓகே. மறுபடியும் இங்க போறப்ப இன்னொரு பெரிய வால்யூம் வரலாம். இல்ல லோ வால்யூமா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்துட்டு நெக்லைன் பிரேக் ஆகுது இல்லைங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டைம் வந்துட்டு
நெக்லைன் பிரேக் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும் இல்லைங்களா? இது வந்துட்டு ரொம்ப லோ வால்யூமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத இத வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, நோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்துட்டு நீங்க நெனைக்கிறது வேற. இதுல வந்துட்டு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்துட்டு வேற. சப்ளைனா வந்துட்டு உங்களுக்கு செல்லிங்க வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். டிமாண்ட்னா வந்துட்டு உங்களுக்கு பையிங்க வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட். ஸோ இது வந்துட்டு நோ டிமாண்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் மேல போகும். ஆனா வந்துட்டு வால்யூம் வந்துட்டு ரொம்ப லோவா இருக்கும். அததான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா? பிரைஸ் மேல போறது, வால்யூம் கீழ கம்மியாயிட்டே வரும். ஓகேங்களா? இந்த டைவர்ஜென்ஸ் தான் வந்துட்டு நமக்கு நோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ சரி எனக்கு வந்துட்டு இது கரெக்ட்டா எழுத தெரியல. இந்த இதுல. பார்க்கறக்கு இருக்கும். ஓகே. நல்லா தான் இருக்கும். ஓகே. நோ டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்துட்டு அ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இதையும் செக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு ரீட்ரேஸ் ஆகுற இடத்துல உங்களுக்கு வந்துட்டு வால்யூம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இங்கேயும் வந்துட்டு இந்த மாரி ஒரு ரொம்ப லோ வால்யூமா இருக்கும். இல்லைன்னா ஹை வால்யூம் கூட வந்துட்டு இங்கருந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? 2டே 2 சினாரியோ தான். ஒண்ணு ஹை வால்யூமா இருக்கும். இல்லன்னா லோ வால்யூமா இருக்கும். உங்களுக்கு நார்மல் வால்யூம் வந்துட்டு இதுல வர்றது வந்துட்டு ரொம்ப சான்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம இத பார்ப்போம். என்னன்ட்டு. எப்படியா இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்க உங்களுக்கு சொன்னதான். இங்க வந்துட்டு அல்ட்ரா ஹை வால்யூம் வந்திருக்கு. இங்க ரிஜெக்ஷன் ஆகுற அந்த டெஸ்ட் பண்ண இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஹை வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் வேணா உங்களுக்கு இங்க வந்துட்டு ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். ஹாரிசான்டல் லைனு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு டபுள் டாப் இங்க இருக்கிறது. இது வந்துட்டு நெக் லைனு. இது நெக் லைன். நெக் லைன். ஓகே. தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இது வந்துட்டு டபுள் டாப்பு. இத வந்துட்டு நீங்க வந்துட்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இந்த இந்த ஜோன வந்துட்டு டெஸ்ட் ஜோன் இல்ல நோன் பி டெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இதுவே ஆக்சுவலா இந்த டபுள் பாட்டம் இங்க மேல வரதும் வந்துட்டு ஒரு வகையான டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், இங்கேயும் டெஸ்ட் பண்ணலாம். இங்கேயும் போயிட்டு டெஸ்ட் பண்ணலாம். ஸ்மார்ட் மணி. உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இது மாரி தெரியும். ஒரு டபுள் பாட்டம், ஒரு டபுள் டாப் மாரி தெரியும். இங்க இங்க வந்துட்டு என்ன ஆகும், இங்க போயிட்டு, இப்படி போயிட்டு, இங்க போயிட்டு, இப்படி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு டிராப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான டபுள் பாட்டம் மாரி தெரியும். ஆனா மார்க்கெட் வந்துட்டு எல்லா டைமும் வந்துட்டு இந்த மாரி பெர்ஃபெக்ட்டான டபுள் பாட்டம் குடுக்காது. எப்படி குடுக்கும்னா, சில நேரத்துல உங்களுக்கு ரீட்ரேஸ்மென்ட்டே இருக்காது. ஓகேங்களா? ஸோ போயிட்டு என்ன பண்ணும், இங்கேயே இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு புல் பேக் மாரி குடுத்துட்டு இங்க இங்க இருக்கும். உங்களுக்கு இந்த நெக் லைன டெஸ்ட் பண்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்க சர்ருன்னு போயிரும். ஓகே. ஸோ அந்த மாரி டைம் எல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னா, இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு நீங்க ஏர்லியாவே என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப்ப குடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு நம்ம லாஜிக்கலா அனலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம கத்துக்கிட்டோம்னா, நம்ம நம்ம நமக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாவும் வந்துட்டு ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆ ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செட்டப் மேல பழி போட மாட்டோம். நமக்கு சப்போஸ் நம்ம நம்ம என்ன பண்றோம்ன்னு தெரியல அப்படிங்கிறனால தான் வந்துட்டு எனக்கு செட்டப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் வந்துட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சும்மா ஒரு பிளைண்டா வந்துட்டு இந்த மாரி ஒரு செட்டப் கிரியேட் ஆகும். நம்ம போயிட்டு இங்க வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்டின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்துட்டு என்ன ஆகும், இங்க இங்க போயிட்டு இந்த மாரி ரிட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேல போயிரும். இது எதனாலன்னா, இந்த மாரி வால்யூம் எல்லாம் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணாதனால தான் வந்துட்டு, உங்களுக்கு அங்க இருக்கிற வால்யூம் ஆக்டிவிட்டி என்ன நடக்குதுங்கிறது வந்துட்டு புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இன்னொரு சினாரியோ சொல்றேன். ஓகே. மார்க்கெட் வந்துட்டு மேல போகுது. டபுள் டாப் மாரி குடுக்குது. ஓகேங்களா? குடுக்குது இங்க. என்ன பண்ணுவாங்க, இங்க 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 வால்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க நார்மல் வால்யூமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பெருசா ஒரு ஹை வால்யூமோ, அல்ட்ரா ஹை வால்யூமோ, இல்ல வந்துட்டு ஒரு லோ வால்யூமோ வந்துட்டு ஒரு மாரியான நார்மல் வால்யூம்லயே போயிட்டுருக்கும். இந்த மாரி செட்டப்ல என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இத வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ரெசிஸ்டன்ட்ன்னு வந்துட்டு மார்க் பண்ணிக்குவாங்க. இங்க போயிட்டு இங்க ரிஜெக்ஷன் ஆனோனயும் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், இங்க இந்த இந்த லெவலுக்கு வந்தோனயும்,
இங்க ரிஜெக்ஷன் ஆகறக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்துட்டு இத மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு, மார்க் பண்ணி வச்சுட்டு, இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் வருங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு கூட ஏன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தோட ஒரு காமன் மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும். ஓகே இங்க வந்தோனே இங்க செல் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நெறைய இந்த மாரி மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ் லெவல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு நெறைய இருப்பாங்க. ஸோ அவங்க செல் பண்றப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் வரலாம் கண்டிப்பா. மறுபடியும் வந்துட்டு ஒரு 2, 3 கேண்டில் கூட கீழ போயிட்டு திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு மேல அப்படி மார்க்கெட் வந்துட்டு அப் ஆயிரும். எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் தூக்கிட்டு மார்க்கெட் மேல ஸ்வைங்ன்னு போயிரும். இப்படியே போயிரும். ஓகேங்களா? இந்த மாரி இடத்துல தான் போயிட்டு பெருசா லாஸ் ஆவாங்க ட்ரேடர்ஸு. அதனால இந்த வால்யூம் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க உங்க ட்ரேடிங்ல. இல்லன்னா வந்துட்டு உங்களோட ட்ரேடிங்ல வந்துட்டு சக்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறதும் வந்துட்டு புரியாது. ஓகேங்களா? ஸோ அதான் டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படி வந்துட்டு இந்த ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்குற இடத்துலயும் வந்துட்டு இந்த மாரி ஒரு டெஸ்ட் ஆகும். இல்லன்னா இங்கேயுமே வந்துட்டு இந்த லெவல் தான் நமக்கு இந்த கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு முக்கியம். ஓகேங்களா? இந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்தா வந்துட்டு நமக்கு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ போயிருக்கு. ஸோ இந்த கேண்டில வந்துட்டு எங்க வேணாலும் இந்த கேண்டில் ரேஞ்சுக்குள்ள எங்க வேணாலும் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு டெஸ்ட் பண்ண போலாம். இப்படி இங்க போயிட்டு ரிஜெக்ட் ஆகலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எங்கப்பா இங்கயா? ஆ ஓகே. ஸோ என்ன ஆகுன்னா, இந்த 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 கேண்டிலோட ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? இப்படி மார்க்கெட் வந்துட்டு கீழ போயிட்டு, இப்படி கூட போயிட்டு, இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு இப்படி 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 போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு போலாம். ஓகேங்களா? இல்ல இந்த மாரி இப்போ கரெக்ட்டா டபுள் டாப்ல இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி கூட ஆகலாம். இல்லன்னா, இந்த கேண்டிலோட 50% கூட வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு போலாம். இதான் வந்துட்டு ஆர்டர் பிளாக் அது இது என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு எஸ்எம்சி வந்துட்டு சரியா தெரியாது. நான் அத வந்துட்டு அதிகமா படிச்சதில்ல. ஆனா ஏதோ இந்த ஆர்டர் பிளாக் இல்ல இந்த 50% ஃபிபனாக்கி லெவல் வச்சுட்டு இங்கெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு ட்ரேட் எடுப்பாங்க. இந்த கேண்டில்லயே வந்துட்டு 50%க்கு பக்கத்துல வந்தா வந்துட்டு இங்கருந்து செல் பண்ணணும். அந்த மாரி ஏதோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எப்படி வேணாலும் நடக்கலாங்க. இந்த கேண்டில் ரேஞ்சு தான் வந்துட்டு உங்களுக்கு முக்கியம். இங்க என்ன நடக்குது? இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுங்க வந்துட்டு ரொம்ப முக்கியமா வந்துட்டு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் நீங்க பார்க்கலாம். 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம், 15 மினிட்ஸ் ஆகட்டும், 1 ஹவர் ஆகட்டும், 1 டே ஆகட்டும். எந்த மாரி வேணாலும் நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க 1 டேல பார்க்கணும்னா கூட லாஸ்ட் டைம் இந்த விப்ரோல வந்துட்டு ஒரு வாட்டி வந்துருந்துச்சு. போன டைம் வந்துட்டு அதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட டாப்பாவே இருந்துச்சு ரொம்ப நாளா. திருவாதையும் ஓகேங்களா? இதுதான் ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. இங்கேயும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்க கேப் அப் ஆயிருக்கு. நல்ல ஒரு பயங்கரமான கேப் அப் குடுத்துட்டு, என்ன ஆயிருக்கு பாருங்க. கேண்டிலோட இது தெரியுதா உங்களுக்கு? செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. உங்களுக்கு இது புல்லிஷ் கேண்டில் தான். ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் இருக்கிற இதுதான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஃபார்ம் ஆயிருக்கு. இத வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இங்க பாருங்க. இங்க போனவங்க எல்லாம் பிரேக் அவுட்ன்னு நெனச்சுட்டு ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க. மறுபடியும் இதே லெவலுக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க. இது பாருங்க. ஸோ இந்த லெவல் என்ன ஆயிருக்கு, இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு லோ வால்யூம் ஆக்டிவிட்டி தான் குடுத்திருக்கு. இது கிரீன் கலர்ல காட்டினாலும் நார்மல் வால்யூம்னு காட்டுது. ஆனா வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஒரு லோ வால்யூமோட ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த இந்த இடத்துலலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு நெக்லைன் இங்க வந்திருக்குங்களா? நான் வந்துட்டு இந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு நான் ட்ரேட் பண்றதில்ல. ஆனா நான் இது என்னோட இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ணத வந்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் அப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் அனாலிசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்க போயிருக்கு. இங்க போயிட்டு என்ன ஆயிருக்கு பாருங்க. இங்க இங்க லோ வால்யூம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆன இடத்துலருந்து பாருங்க. இது பாருங்க. ப்ளூ கலர்ல வந்திருக்கா? ஓகே. இந்த கிரீன் கலருமே கூட லோ வால்யூம் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப உத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு இந்த இந்த ரெட் கலர் லைன பிரேக் ஆயிட்டு மேல போகல. ஓகேங்களா? ரெட் கலர் லைன்ல டச்சோட நிக்குது. ஓகே. நீங்க அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்ல. ஆனா வந்துட்டு இது உங்களுக்கு பார்த்தாவே வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு லோ வால்யூமோட இதுதான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். பிரேக் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வால்யூம் குடுக்கும். நல்ல வால்யூமும் குடுக்கும்.
நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டிலும் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ரூ. 607லிருந்து எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு? ரூ. 350 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இப்பதான் மெதுவா வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஓகே. அ என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே. இங்கேயும் வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் செட்டப் மாரி உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கனாலும் அப்படிதான். ஒரு நல்லா அ ஹை வால்யூம் வந்துட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க. இது ஒரு டெஸ்ட். இது ஒரு வகையான டெஸ்ட். ஓகே. ஸோ என்ன ஆயிருக்கு? இங்க இந்த இது வருமே ஒண்ணு. பாக்ஸ் மாரி ஒண்ணு வருமே. ஓகே. ஸோ நான் இந்த இந்த வால்யூம் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. இந்த கேண்டிலோட ரேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில்ல வந்துட்டு ஒரு நல்ல ஹெவி வால்யூம் வந்திருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிருக்கு. ஒரு லோ வால்யூம் தான் மேல போயிருக்கு. ஆனா மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துக்கே வந்துட்டு பாருங்க, வர்றப்ப பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வால்யூம் இல்ல. நார்மல் வால்யூம் தான் இருக்கு. ஓகேங்களா? அ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூம் வந்திருக்கும். இல்லன்னா இப்டி நார்மல் வால்யூமா கூட இருக்கலாம். லோ வால்யூமா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லோ வால்யூமான இதுதான். ஓகேங்களா? இத வேணா நம்ம இந்த கிரீன் கலர்ல இந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் வால்யூம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கம்மியான வால்யூம் தான். கலர் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாரி இருக்கே தவிர, இதெல்லாம் வந்துட்டு ஒரு லோ வால்யூமான இதுதான். ஓகேங்களா? இங்க போயிட்டு மறுபடியும் இந்த இந்த லெவல் டெஸ்ட் பண்றப்ப, உங்களுக்கு வந்துட்டு என்ன என்ன இது என்ன லாஜிக் அப்டின்னா, இந்த இடத்துல வந்துட்டு அ என்டர் ஆயிருக்காங்க பையர்ஸு. ஸோ இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஹை வால்யூம் 3, 4 கேண்டில்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 2 கேண்டில் எடுத்துட்டு பார்ப்போம். ஓகே. பையர்ஸ் இங்க என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே. நான் இது வந்துட்டு இன்னொரு செட்டப் ஆக்சுவலா. இந்த நேரோ ஸ்ப்ரெட் ரேஞ்ச் வந்துட்டு, இது வந்துட்டு இன்னொரு சிக்னல். இது ஒரு பை சிக்னல். நான் அத வந்துட்டு இது உங்களுக்கு வர வர வீடியோலலாம் வந்துட்டு சொல்றேன். ஓகே. அது என்னன்றது. ஸோ பையர்ஸ் வந்துட்டு இங்க என்ட்ரி ஆயிருக்காங்க. என்ட்ரி ஆயிட்டு இந்த லெவல் வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க இன்னும் செல்லிங் பிரஷர் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. இந்த லெவலுக்கு வந்துருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு செல்லிங் பிரஷர் இருக்கிற சமயத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கும். இல்லன்னா வந்துட்டு ஒரு ஹெவி வால்யூமு வித் மொமெண்டம் டவுன் கேண்டில் வந்துட்டு குடுத்திருக்கும். ஓகேங்களா? ஆனா வந்துட்டு இங்க பாருங்க, மறுபடியும் வந்துட்டு இங்க பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி மேல கொண்டு போயிருக்காங்க. ஆனா வால்யூம் வந்துட்டு லோவா தான் இருக்கு. ஓகே. இது ஒரு வந்துட்டு டோஜி கேண்டில். இது வந்துட்டு ஒரு நியூட்ரல் கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இதுதான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஒரு சின்ன ஸ்ப்ரெட் இருக்கிற கேண்டிலாவோ, லோ வால்யூம் இருக்கிற இதுல சொல்றேன். சின்ன ஸ்ப்ரெட் இருக்கிற கேண்டிலாவோ, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு ஹேமர் பேட்டர்ன் அந்த மாரியே தான் வந்துட்டு உங்களுக்கு அ வந்துட்டு உங்களுக்கு அந்த இது வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க இருந்துட்டு இங்க உங்களுக்கு வந்துட்டு மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்க பார்க்கணும். நான் இன்னும் வர வர வீடியோலலாம் வந்துட்டு வேற வேற எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்க வந்திருக்கு மார்க்கெட்டு. பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே. நேரோ ஸ்ப்ரெட் இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு வர வீடியோல வந்துட்டு சொல்றேன். இது வந்துட்டு எண்ட் ஆஃப் டவுன் மார்க்கெட்ன்னு வந்துட்டு ஒரு கான்செப்ட் வரும். அது இதுல வந்துட்டு நான் சொல்றேன். ஓகே. இங்க போயிட்டு மறுபடியும் இங்க வந்துட்டு ஒரு நார்மல் வால்யூம் இல்ல லோ வால்யூம் வந்துட்டு இங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். இங்க வந்துட்டு நமக்கு லோ வால்யூமா இருந்திருக்கலாம். இங்க ஹை வால்யூம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஹை வால்யூம் வந்துட்டு என்ன ஆயிருக்கு பாருங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பையர்ஸ் இங்க வந்துட்டு மறுபடியும் என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இங்கிருந்து மறுபடியும் மேல தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைமு. இத வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு லாஸ வந்துட்டு நெறைய உங்களுக்கு வந்துட்டு கம்மி பண்ணி குடுக்கும். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நெறைய இடத்துல அடிக்காம இருக்கும். ஓகேங்களா? ஆ ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இத வந்துட்டு உங்களோட ட்ரேட் செட்டப்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நன்றி.